வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையிலேயா? ரைட். உங்கள் சந்தோஷம் பெருக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த மாலை வேளையிலும் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம். 1 பேதுரு முதல் அதிகாரத்தினுடைய 21 வசனம். 1 பேதுரு முதல் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பரிசுத்த வேத புத்தகத்திலே 1 பேதுரு முதல் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, நான் திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாமா? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல். சேர்ந்து மறுபடியும் சொல்லுவோமா? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. மறுபடியும் ஒரு தடவை சொல்ல போகிறோம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி. மறுபடியும் அதை சொல்லுங்க. அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கும்படிக்கு. முழு மனுக்குலத்தின் நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நாட்களில் ஒரே ஒருவர் மேல் இருக்கும்படியாக உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், கடந்து போனார்கள். ஞானிகள், அறிவு சார்ந்தவர்கள், எத்தனையோ விதவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள், மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிச்சவங்க, இவங்கெல்லாம் வந்தாங்க, மரித்தார்கள், கல்லறையில் அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். பலதரப்பட்ட நம்பிக்கைகளை இந்து நண்பர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல அந்த கடைசி கடமையை செய்தார்கள். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி பலவிதங்களில் பலர் தங்கள் கடமைகளை செய்து அந்த இறுதி மரியாதையை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கும் ஆள் இல்லாமல் ஒரு கல்லறை இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. யாராவது அந்த கல்லறையை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? அம்மாவும் போலையா? சரி, அங்கிளை தவிர 2 பேர் போயிருக்கிறீங்க. 2 பேருக்கு நல்ல கைதட்டு கொடுக்கலாமா? ஆனா போய் என்ன பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா, அவர் இங்கே இல்லை என்பதை தான். ஆமென். ஆனா அவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? என் நாமத்து நிமித்தம் எங்கே 1-2 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். எவ்வளவு செலவு பண்ணி போயிட்டு வந்தீங்கய்யா? எவ்வளவு செலவு பண்ணி போயிட்டு வந்தீங்க? எவ்வளவு செலவு பண்ணாங்களா? 1 ரூபாய். நம்ம கணக்குல 1 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா நாம ரொம்ப அதிகமா செலவு பண்ணல. இல்ல, நம்மத்தில் அவர் இருக்கிறார். இந்த வசனத்துல வாசித்தோம், உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். சரியா? ரைட். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க நிறைய உருவங்களோ சிலைகளோ பொம்மைகளோ இங்க எதுவுமே இருக்காது. பாருங்க, யாருக்கும் மாலைகள், உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்கு மாலை எல்லாம் போடணும்? இல்ல, உருவங்கள் தேவையில்லை. இல்ல, தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்மத்தில் இருக்கிறார். ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மேல் அறையில அவர் நம்மத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். புதுசா ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் நடந்து போகிறீர்கள், அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு முட்டுச்சந்து, நம்ம ஊர்ல அப்படித்தானே சொல்லுவாங்க, முட்டுச்சந்து வருது. அந்த முட்டுச்சந்துல 2 பாதை இருக்குது. இங்க ஒரு பாதை, இங்க ஒரு பாதை இருக்குது இல்லையா? உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியல. ஒரு பாதையில ஒருவர் செத்து போய் கிடக்கிறார், இன்னொரு பாதையில ஒருவர் உயிரோடு இருக்கிறார். யார்கிட்ட வழி கேட்பீங்க? செத்தவர்கிட்ட கேட்டா என்ன? வராதோ? வராதா?
சரி, உயிரோடு இருக்கிறவர்கிட்ட வழி கேட்டா இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான கல்லறைகள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் இங்கே இல்லை என்று சொல்லி இன்னும் ஒரு கல்லறை திறந்து இருக்கிறது. ஆமென். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் அவர் மேல் இருக்கும்படியாக. ஆமென். சரி, நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றதுக்காக வரல. பிரசங்கியார் இங்க இருக்கிறாரு, நல்ல பிரசங்கியார். அதனால ஒரு பாட்டை பாடி, நிறைய பாட்டு இங்க பாடிட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஒரு புதிய பாடலை நம்ம பாடுறதுல ஒரு சந்தோஷம் தான் இருக்குது இல்லையா? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். சரி, ஆனா நான் பாடும்போதே ஆரம்பித்ததுன்னு பாட போறதில்ல, முடிந்ததுன்னு பாட போறேன். சரியா? எஸ், ஜி கொடுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது. அவ்வளவுதான் அந்த பாட்டு. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது. Say one more time. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. காட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரதர். இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது. Say one more time. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நம் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம். Come on, say one more time. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில். நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி பாடுறேன், நீங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி பாடுறீங்க. இப்படியே போனா எப்படி? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது. Come on, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. Come on, say one more time. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்கு. நம்ம வச்சுக்கிறீங்களா? 2, 3, 4. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம். Come on, say one more time. முடிந்தது, பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம். Say one more time. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம். கை வச்சிருந்தீங்கன்னா தட்டலாமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில், எல்லாம். சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம்
எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நம் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, நீங்க சொல்ல போறீங்க முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவை, இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம் சாபம், என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அழித்தார், நம் கரத்தை பிடித்தார், நம் ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், எதிரியை அழித்தார், கரத்தை பிடித்தார், நம் ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நம் ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எதிரியை நம் கரத்தை பிடித்தார், நம் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் Come on everybody. முடிந்தது, பாவம் சாபம் முடிந்தது, பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் சத்தமாய் முடிந்தது, எல்லாமே முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது? முடிந்தது, பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம், என்னுடைய பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடியட்டும். சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஒரு தடவை சொல்ல போறோம். சிலுவையை எடுத்தார், எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எதிரியை நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். நீங்க நல்லா பாடுறீங்க, என்ன பாடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் சிலுவையை எடுத்தார், எதிரியை நம் கரத்தை நித்திய ஜீவனை அவர் சிலுவையை எடுத்தார். ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது. Amen. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம் சாபம் தரித்திரம், என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவர் மேல் இருக்கும்படி. இந்த கதையை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க நடந்து போறீங்க, முட்டுச்சந்தில 2 பாதை இருக்குது. இங்க போறதா அங்க போறதான்னு தெரியல. ஒரு பாதையில ஒருத்தர் செத்து போய் கிடக்குறாரு, இன்னொரு பாதையில ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. எனக்கு தெரியும் யார்கிட்ட வழி கேட்கணும்னு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? முடிந்தது. ஃபாலோ பண்ணிருக்கிறது. முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம். ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது.
என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம். சரி, எழுந்து நின்று ஒரு தடவை பாடி முடிச்சிடலாமா? முடிந்தது நீங்க எப்பதான் முடிப்பீங்கன்னு தெரியல. ரெடி? 1 2 3 4. நல்ல கரங்களை தட்டி. சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை அளித்தார். சிலுவையை ஜீவனை, சிலுவையை எதிரியை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார், இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் சத்தமாய் முடிந்தது. எல்லாம் பாவம் சாபம் தரித்திரம், பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம். சத்தம் வர்ற மாதிரி கை தட்டலாமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை. நீங்க சொல்ல போறீங்க, சிலுவையை. நிறைய பேர் பாடல, வாய்தான் அசைது, சத்தமே கேட்கல. ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எதிரியை அடித்தார், நம்முடைய கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை ஜீவனை. சிலுவையை அவன் எதிரியை. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உங்க சத்தம்? ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்கிறார். ஜீவனை 1 2 3 4 முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது. Come on, say one more time. முடிந்தது, எல்லாம் முடியட்டும். வாழ்க்கையில எல்லாம் மரணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், எல்லா தரித்திரத்தின் வல்லமைகள் முடிந்து போவதா. கண்களை மூடி, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது. Come on, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஆசையா இருக்கா? சொல்லுங்களேன், முடிந்தது. என்னையோட முடியட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் சாபம் தரித்திரம் வியாதி மரண பாரங்கள் துக்கங்கள் எல்லாம் சீவ காலமெல்லாம் மரணமயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற விடுதலை ஆகும்படி இன்றைக்கு இந்த மாலை வேளையில முடியட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் முடியட்டும், சாபத்தினான வல்லமைகள் முடியட்டும், வியாதியின் வல்லமைகள் முடியட்டும், எல்லா வறுமையின் ஆவிகள் முடியட்டும், அசுத்த வல்லமைகளுடைய கிரிகள் முடியட்டும், மரண பயங்கள் முடியட்டும், பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். சிலுவை எடுத்தார், எதிரியை அடித்தார். நீங்க பாடத்தை பார்த்தா யார் கையோ பிடிச்சா எனக்கு என்ன, நம் கரத்தை பிடித்தார், நமக்கு ஜீவனை எதை கொடுத்தார்? ஆமா, நித்திய ஜீவனை கொடுத்தார் இல்லையா? மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியோடு கூட நம்முடைய ஓட்டம் முடிந்து விடுவதில்லை. இங்க இருக்கிற யாராவது ஒருவேளை புதுசா இந்த இடத்துல வந்திருந்தா, மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
ஆமென். உயிரோடு எழுந்தார். நமக்கும் அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. அவனவன் தன் தன் அங்கேயுமா வருஷ, அங்கதான் வருஷ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருத்தர் கேட்டார், அங்கேயுமா வருஷ? அங்க இருக்கிறதுனாலதான் எங்கேயுமே வருஷம் இருக்குது. ஹல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் ரிதம் பிரதர். எஸ் லார்ட். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம், நீங்க சூப்பரா பாட்டுங்க கடைசியா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது. சொல்லி முடிப்போம். முடிந்தது. நான் நம்புறேன் இந்த மாலை வேளை தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கும் முகாந்திரம் உண்டு. பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஒரே ஒரு மாத்திரம் சொல்லி முடிக்க போறோம். சிலுவையை எடுத்தார், எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எதிரியை, ஹல்லேலூயா, எஸ் லார்ட், ஜீவனை கொடு. Say one more time. சிலுவையை எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் எல்லாம் முடிந்தது. உண்மையா நான் இதை நம்புறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லி, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம், இன்னும் சத்தமா சொல்லணுமே, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார் சிலுவையில் எல்லாம். அவர் முடிந்ததுன்னு சொன்னா முடிந்ததுதான். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இது மேலறையில இயேசு சொல்றார். இது மனுஷ வார்த்தை அல்ல. ஏதோ உங்க முன்னால் நின்று ஒரு பாட்டை பாடி உங்களை பரவசப்படுத்திட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இந்த கூட்டமும் அதற்காக ஒழுங்கு செய்யப்படல. அவர் முடிந்ததுன்னு சொன்னா இன்றோடு முடிந்தது. உங்க துக்கங்கள் முடிந்தது, சோர்வுகள் முடிந்தது, பலவீனங்கள் முடிந்தது, தரித்திரங்கள் முடிந்தது, வியாதிகள் முடிந்தது. இதுவரைக்கும் உங்களை பாதித்த அசுத்த வல்லமைகள் இனிமேல உங்களை பாதிக்க முடியாது. அந்த வியாதி இனி உங்களை தொடர முடியாது. அசுத்த வல்லமைகள் இனி உங்களை தொடர முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இந்த மேல் அறையை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறபடினால சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உண்மைதாயா? இந்த இயேசுவை நான் நம்புறேன். என் வாழ்க்கையின் பயணத்துல நிறைய நேரம் மரித்தவர்களே பின்பற்றி செத்து போனதே தேடி தேடி ஓடி பழகிட்டேன். ஆனா இன்றைக்கு எனக்கு தெரிந்தது, நான் யார்கிட்ட வழி கேட்கணும்? உயிரோடு இருக்கிற இடத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் பேட் போட்டு பேக்கப் ஆகுது. பேட் போட்டு பேக்கப் ஆகுது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம். ஆமென். இந்த இயேசு எனக்கு வேணும்யா. இந்த இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது இந்த இயேசுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலதுகரத்தை உயர்த்தி என்னோடு இணைந்து, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் சொல்லி முடிப்போம். முடிந்தது. சரி, இயேசு வந்துட்டா அங்க நிம்மதி வந்துடும். எல்லாம் முடிந்தது,
என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. ஆவியோடு கருத்தோடுமை பாடி ஆராதித்தோம். உம்முடைய பிரசன்னமாகுதல் இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உயிரோடு கூட இருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். இந்த மேலறையில் வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போகாதபடி உயிர் தெழுந்த இயேசுவை இல்லங்களுக்குள்ளே அழைத்து செல்வார்களாக, அவருடைய கூடாரங்களுக்குள்ளே அழைத்து செல்வார்களாக. இயேசு அவருடைய வீட்டுக்குள்ளே கடந்து போய் அங்கே சமாதானத்தை, அவளை வாழ்க்கை என்று சொல்லி வாழ்த்துவீராக.